இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மரச்சினி கிழங்குவத்தல் வாங்குறதுக்காக வந்திருக்கேன். சூப்பராக அந்த அண்ணன் ஃப்ரெஷ்ஷாக ஜம்முன்னு அளவோட சீவி உடனே வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டு தந்துக்கிட்டு இருக்காங்க. இடையில இப்போ வாங்குவோம் வாங்க. நான் அப்படியே ரோட்டு சைடில் போயிட்டு இருக்கும்போது இந்த அண்ணாவோட கடையை பார்த்தேன். இந்த அண்ணா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கிழங்கு இருக்குல்ல, மரச்சினி கிழங்கு, அதை வந்து தோலை உரிச்சு அதுக்கப்புறம் அதை சீவி அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக அப்போவே உடனே போட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து நமக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. எனக்கும் ஆசையாக இருந்துச்சு. அப்போ நானும் அந்தால போயிட்டு அந்த அண்ணாட வந்து என்ன ஃப்ரெஷ்ஷாக எனக்கு போட்டு தாங்கண்ணா அப்படிங்கிறோன்னே எனக்கு அந்த அண்ணா ஃப்ரெஷ்ஷாக போட்டு தந்தாங்க. அது எப்படின்னா, அவன் நல்லா அடுப்பில் போட்டு நல்லா கொதிக்கிற எண்ணெயில் அந்த சீவி வச்சிருந்த கிழங்கு அதுக்கு உள்ளே போட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒரு பொடி வச்சுருக்காங்க. நான் பக்கத்தில் ஒரு சோப்பு கலர் டப்பா இருக்குல்ல, அதில் வந்து வத்தல் உப்பு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் அந்த பொடியை வந்து நம்ம எவ்வளோ கேட்குறோமோ எவ்வளோ தூரம் வாங்குகிறோமோ அந்த கிலோக்கு ஏற்ற மாதிரி அந்த கவரில் என்ன பண்ணுறாங்கன்னா அதை நல்லா போட்டு குலுக்குன்னு குலுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கையில் தராங்க. பட் அது டேஸ்ட் வந்து நம்ம நார்மலாக கிழங்கு வத்தல் சாப்பிட்றோம்ல அந்த டேஸ்ட்டோடு இது வந்து ஒரிஜினலாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பயங்கர க்ரன்ச்சியாக ஒரு மாதிரி வேறு லெவல் இருந்துச்சு. ஒரு மாதிரி தரமாக இருந்துச்சு. மஸ்ட்டாக நீங்கள் அந்த பக்கம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். எங்கள் ஊரில் நாங்கள் வந்து இது மரச்சினி கிழங்குன்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் நீங்கள் வந்து இது என்ன கிழங்குன்னு சொல்லுவீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட். நான் வந்து இந்த மரச்சினி கிழங்கு வந்து 2 கவர் வாங்கியிருக்கேன். சரியா, 50 ரூபா 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். நான் அங்கேயே இருந்து சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி பறத்திட்டு கேட்டல. இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது, கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி நம்ம வாங்கி சாப்பிட்டோம். சும்மா கடையில் போய் இந்த 10 ரூபா பாக்கெட் 20 ரூபா பாக்கெட் 10 ரூபாலாம் இல்லை, இப்போ 100 ரூபாய்க்கு மேலே ஆச்சு. இது அவங்களுக்கு ஒரு சேலான மாதிரி இருக்கும். கொஞ்சம் பாவம், அவங்களே ஃப்ரெஷ்ஷாக போட்டு தராங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கேட்டால் அதே போட்டு தருவாங்க. சரியா மக்களே, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரோட்டில் வந்து சேல் பண்ணுறவங்களெல்லாம் நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். சரியா மக்களே, டாட்டா போய் போயிட்டு வரேன்.